ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பர்மாஸ் கிச்சன் தமிழில் நம்ம ஒரு யம்மியான ஒரு கர்ட் ரைஸ், சுவையான தயிர் சாதம் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தயிர் சாதம். அதுக்கு நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். ரைஸ் எக்ஸ்ட்ரா நம்ம நார்மலாக குக்கரில் வைக்கிறத விட ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவே தண்ணி வச்சுக்கலாம். சில பேருக்கு ரொம்ப குலைவாக கொலன்னு இருந்தால் பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் ரைஸாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் ரொம்ப தண்ணி ஊற்றலை. கொஞ்சம் அந்த ரைஸ் வெந்தோடனே அந்த குக்கர்லேயே நம்ம லைட்டாக கரண்டியால் மசிச்சு விட்டோம்னா நமக்கு தேவையான இது மசிச்சிரும். அதுக்கப்புறம் நான் ஒரு 25 கிராம்ஸ் அளவுக்கு ஒரு பட்டர், நார்மல் சால்டட் பட்டர் அதை தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ரைஸோட. ஸோ நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும், நல்ல ஒரு சில்கி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்கு தான் பட்டர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா தயிரை, நல்லா ஒரு 1/2 லிட்டர் தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அடித்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த ரைஸோடு கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லா சாதமும் நல்லா தயிரில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அகெயின் மறுபடியும் அதை ஊற்றிடுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கட்டியும் இருக்கக்கூடாது சாதத்தில். குலைவாக வேணும்னா இன்னும் உங்களுக்கு 2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றி நீங்கள் குலைய விட்டு வெந்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ரைஸாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த பதத்தில் நான் பண்ணுறேன். ரொம்ப குழஞ்சா எனக்கு பிடிக்காது. ஸோ அது கஞ்சி மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க், வெறும் மில்க், 1 கிளாஸ் மில்க். ஸோ இந்த மில்க் எதுக்கு ஊற்றுறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தயிர் சாதம் இப்போ ஒரு 10 மணிக்கு செய்கிறோம், ஒரு 2-3 மணிக்கு சாப்பிட்றோம், இல்லை மார்னிங் ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட்றோம், டிஃபன் பாக்ஸில் ஸ்கூல்ஸ்க்கு கொடுத்து விட்றனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் தயிர் கொஞ்சம் பாலுன்னு ஊற்றும்போது இந்த பால் ரொம்ப சாதம் நம்ம சாப்பிட எடுக்கும்போது புளிச்சிடாது. ஸோ இந்த ரைஸ்க்கு தேவையான சால்ட்டு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த தயிர், பால், சால்ட்டு, வெண்ணெய், இப்போ இது வரைக்கும் இது இவ்வளோ சேர்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க, ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஸோ அந்த 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. கடுகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. ஸோ கடுகு நல்லா பாப் ஆகட்டும், நல்லா வெடிக்கட்டும். கடுகு, உளுத்தம் பருப்பு நம்ம போட்டிருக்கோம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். ஸோ அதை எல்லாமே போட்டுக்கலாம். நல்லா நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது நம்ம இந்த தயிர் சாதம் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும். நல்லா கருக்கிடாமல் அது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல். நமக்கு இது ரிச் தயிர் சாதம். ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணுறோம். 2 காஞ்ச மிளகாய் ஃபார் ஃப்ளேவருக்காக தான். அப்புறம் க்ரீன் சில்லிஸ் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு போடலாம். சும்மா ஒரு 3-4 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுருக்கோம். அதே மாதிரி கருவேப்பிலை. ஸோ நல்லா ஒரு ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன ப்ராப்ளம் தெரியல, இந்த மாதிரி பிளிங்க் ஆகிறது. நெக்ஸ்ட் ஒரு 1 ஆனியன், நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீட்டமாக நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக ஒரு கண்ணாடி பதத்தில் வந்தால் போதும். ஸோ நம்ம அந்த தாளிக்கிற ஐட்டம் எல்லாம் போட்டு நல்லா தாளித்தோம்னா தயிர் சாதம் புளிக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கா நம்ம மோஸ்ட்லி நம்ம போடுற டிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா குயிக் ரெசிபியாக தான் இருக்கும். டயர்ட்னஸ், என்றைக்கு நமக்கு குக் பண்ண முடியலையோ அந்த மாதிரி டேயில் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நம்ம செஞ்சோம்னா நல்லா யம்மியாகவும் இருக்கும், திருப்தியாகவும் இருக்கும். இந்த தயிர் சாதம் நீங்கள் ஒரு பிரியாணி சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஒரு திருப்தி நமக்கு ஒரு நல்ல ஒரு யம்மியாக ஒரு ஃபீல் ஆகுதோ அந்த இது நமக்கு இதில் கிடைக்கும், இந்த தயிர் சாதத்தில் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறத இந்த கலவையை அப்படியே நம்ம இந்த தயிர் சாதத்தில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தாளித்ததையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம தாளித்ததெல்லாம் எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா கீழேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா எல்லாத்தையும் எடுத்து கிளறணும். கொஞ்சம் கை தான் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கை தான் வலிக்கும், பரவாயில்ல, நம்ம பண்ணால் தான் ருசியாக இருக்கும். நெக்ஸ்ட் நல்லா ஒரு 1 கேரட், நல்லா ஒரு பெரிய கேரட் எடுத்து நல்லா கிரேட் பண்ணி துருகி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஃப்ரெஷ்ஷாக, இதெல்லாம் வதக்கலாம் நம்ம தேவையில்லை, நல்லா ஃப்ரெஷ் கேரட்ஸ்.
ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடும்போது. சிம்பிள் தயிர் சாதம்ன்றது ஒரு சிம்பிள் டிஷ். அதுலேயும் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஒரு யம்மியாக ஹெல்த்தியாக நல்லா கொடுக்கணுமோ நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு கொரியாண்டர் ஒரு கைப்பிடி போட்டாச்சு. ஒரு மாதுளை ப்ரோமோகிரானேட் ஒரு ஃப்ரூட், இந்த ஒரு ஃப்ரூட்டை நல்லா பல்ப் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கணும் நம்ம சீடை. ஸோ அது ஃபுல்லாக கேரட், இது இன்னும் கிரேப்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நல்லா ஒன்று ஒன்றா செப்பரேட்டாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி போடுங்க. கிரேப்ஸும் நல்லாயிருக்கும் இதுக்கு. ஸோ எனக்கு கிரேப்ஸ் இல்லை, இதில் எக்ஸ்ட்ரா கிரேப்ஸ் இருந்தால் நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். நமக்கு இன்றைக்கி வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இன்க்ரீடியண்ட்டும் போட்டாச்சு. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக எல்லாம் தரோலி. கீழேருந்து மேலேருந்து கீழே ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தயிர் சாதம் டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா கூட ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை. ஸோ கொஞ்சோண்டு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் உங்களுக்கு இன்னும் க்ரீமியாக வேணும்னா கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா தயிர் ஊற்றிக்கோங்க, பால் ஊற்றிக்கோங்க. பால் நம்ம 1/4 கப் தயிர் ஊற்றினா கூட போதும். நம்ம மார்னிங் செஞ்சுட்டு ஆஃப்டர்நூன் டிஃபன் பாக்ஸ் சாப்பிட போகிறோம் அப்படின்னா 1/4 கிளாஸ் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். மீதி 1/2 லிட்டர் கூட நம்ம மில்க் ஊற்றிக்கலாம். ஸோ மில்க் ஊற்றிக்கலாம், அது பேலன்ஸ்ட் ஆகிடும். மதியானத்துக்குள்ளே அது நல்லா ஒரு பேலன்ஸ்ட் ஆகிடும். இதுக்கு நான் பேபி பொட்டேட்டோ பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம சேனலில் இருக்குது, எப்படின்னு பாருங்கள். ரொம்ப சுவையான தயிர் சாதம் தயார். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். Okay friends, thanks for watching. Like, share, comments and subscribe my channel. Thank you.